சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அவர் கேட்கலைன்னா நீங்க கேட்பீங்களா? உன்னை எதுக்கு திருப்புகழ் பாடணும், எதுக்கு பாடணும்? அருணகிரிநாதர் சொல்றார், இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருடைய கவலையும் பரிபூர்ணமா நீக்கிறது உன்னுடைய கடமை. அவன் முருகன் சொல்வார், அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஏன்னா தெய்வம் குரு வார்த்தையை மீறாது. தெய்வம் ஒருபோதும் குருவனுடைய வார்த்தையை மீறாது. வேல்மார்களுக்கு ஏன் இவ்வளவு ஆற்றல்னா அது வள்ளிமலை சுவாமிகள்ங்கிற குருவனுடைய வார்த்தையும் அருணகிரிநாதருடைய வார்த்தையும். அதில் ஒரு வார்த்தை வருது, துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்கலை எனக்கும் ஒரு துணையா. என் வாழ்க்கையை கெடுக்கிறதுக்குன்னு சில கவலைகளோ கஷ்டங்களோ துயரங்களோ நான் செஞ்ச விதியின்பால் என்கிட்ட வந்து என்னை கெடுக்கணும்னு நினைச்சா, நான் உள்ளுக்குள்ள விதியை நினைக்கிற, என்னுடைய பணத்தை நினைக்கிற, புகழை நினைக்கிற, என்னுடைய முயற்சியை நினைக்கிற, நான் நினைக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், முருகப்பெருமான அருணகிரிநாதர் நினைக்கிறேன். இந்த வார்த்தைகள் சத்தியமாக இருக்கும் என்று சொன்னால் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் இன்னோடு போகட்டும்னு சொல்ற. துதிக்கும் அடியவர் ஒருவர் கெடுக்க என நினைக்கிறவர் குலத்தை முதல் அறக்கலை எனக்கும் ஒரு துணையாகும். கவலையையும் வினையும் வெட்டி வீழ்க்கும் வேல். இது குருவனுடைய வார்த்தை. குரு சொல்ற, அருணகிரிநாதர் சொல்றார், டேய் கவலையே படாதடா, சாமியும் கூட இருக்கிறார். கொஞ்ச நேரத்துல உங்க கூட வேல் வந்து நிற்கும், உணர முடியும் வேல் வந்து நிற்கிறத சொல்ற. தனித்து வழி நடக்கும் எனது இடத்தும் ஒரு வளர்த்தும் ஒரு புறத்தும் ஒரு அடுத்து இரவு பகத்து முனையதா சுத்தி வேல் நிற்கும். கொஞ்ச நேரத்துல மயில் தெரியும், மயில் தெரியும். நீல சிகண்டி ஏறும்புறான் கோலக்குறத்தையுடன் என் நேரத்திலும் வருவான், என் நேரத்திலும் வருவான். முருகன் இங்க வருவார். இதை உணரணும். உணரணும், உடம்பெல்லாம் சிலுக்கும். அப்படியே மெய்தான் விதிர்த்து மணிவாசகர் சொன்னார், ஐயா உடம்பெல்லாம் சிலுக்குது, நீ நிக்கிறத பார்க்கும்போது உடம்பு சிலுக்குது, காரணம் இல்லாம கண்ணீர் கொட்டுது, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாருடைய நன்னறி குவிப்பது. நன்னறி குயிரு வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயம். அபிஷேகம் பண்ணும் போதே கண்ட தண்ணி கொட்டணும். எத்தனை ஜென்மம் புண்ணியம். இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன், இதுக்காக தானே காத்துக்கிட்டு இருந்தேன். பழனி திருச்செந்தூர்லாம் போனால் தள்ளி விட்டுறாங்க, போனோம்ல. திருப்பதி மேலே ஜருகண்டின்னு நீங்கள் போய் முருகன்கிட்ட சொல்லியிருப்பீங்க, ஏன் உன் பாதத்தில் கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு எனக்கு காட்சி கொடுக்கக்கூடாதா? எப்போவோ ஒரு தடவை முருகன்கிட்ட சொல்லியிருக்கீங்க, முருகன் நீ கூட்டு வந்து உங்களை உட்கார வச்சுட்டார். ஆசை தீர பாரு, ஆசை தீர பாரு. இதான உனக்கு ஆசை, இதான உனக்கு ஆசை, ஆசை தீர பாரு. பார்க்கணும் இல்லை, நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். மனசுக்குள்ள முருகனை வச்சு அபிஷேகம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு அபிஷேகமாக பண்ணும்போது சாமி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குழந்தை ஒன்று இருக்கும் பார்த்துருக்கீங்க, உங்கள் வீட்டு குழந்தைய கொடுக்கும்போது தலையில் எண்ணெய் வச்சு, அப்படி தலையில் எண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சு அதுக்கப்புறம் திருமஞ்சன பொடியெல்லாம் போட்டு கைகள்லாம். இந்த கள்ளழகர் வந்தார் பார்த்தீங்களா, மதுரையில் கள்ளழகர் வந்து வைகை ஆற்றுல இறங்கிட்டு போனதுக்கப்புறம் அந்த வைகை ஆற்றுல கள்ளழகர்லாம் போயிட்டு வந்தோன்னா நேராக போவார். திருமாலின் சோலைங்கிற பழமுதிர் சோலைக்கு போனோன்னே அந்த பட்டர் இருப்பார், கள்ளழகர் ஒரு பட்டர் கைகாலெல்லாம் பிடிச்சிடுவார். கைகாலெல்லாம் வலிக்குதா, இவ்வளோ தூரம் என்னாச்சு. அதுக்கு கீழே எல்லாம் சொல்றாங்க, என்னடா சிலைக்கு போய் எல்லாம் பண்றாங்க, சிலைக்கு போய் எல்லாம் பண்றாங்க. சொல்லட்டுமா, எப்போ நல்லா வார்த்தை கவனிக்கணும். ஒரு எப்போ இந்த வேலுக்குள்ள நமக்கு முருகன் தெரியலையோ, எப்ப சிலைக்குள்ள கடவுள் தெரியலையோ, நமக்குள்ள மனித தன்மை இல்லைன்னு அர்த்தம். அந்த அர்ச்சகர் பிடிச்சு விடுறாரு காலை, வலிக்குதா வலிக்குதா வலிக்குதா. தெய்வம் பேசுங்க, முருகன் பேசுவார். இப்போ நீங்கள் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, சேலத்தில் வந்து சாமிக்கு வந்து நிறைய ஆபரணம்லாம் போட்டு கட்டணும்ல, கண்ட தண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவ்வளோ வெயிட்டை போட்டுட்டோம்னா என்ன பண்ணுறது, தாங்காத உடம்பு அப்படின்னு. இந்த ஏக்கம் வந்துருச்சுன்னு வைங்க, உள்ளுக்குள்ள உருகிட்டோம்னு வைங்க, இந்த கண்ணீர் ஒரு சொட்டு வரும்போது நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கவங்க கை வந்து கண்ணீரை துடைக்கிறதுக்கு முன்னாடி 12 கை வந்து கண்ணீரை துடைச்சிடும். நான் இருக்கேன் கவலைப்படாது, நான் இருக்கேன் கவலைப்படாது. யாம் இருக்க பயமே, யாம் இருக்க பயமே. ஒண்ணுமே வேண்டாம். என்ன பண்ணிட்டோம், கோயில் கட்டணுமா, கும்பாபிஷேகம் பண்ணோமா, ₹1,00,000 கொண்டு வந்து உண்டியில் போட்டோமா, விஐபி தரிசனத்தில் வேட்டி சட்டையை போட்டு பேக்கை குத்திட்டு போய் நாங்கள் ஓடி டொனேஷன் கொடுத்துருக்கோம் ஊரெல்லாம் சொன்னோமா, அரசியல் கட்சியில் இருந்தோமா, ஏதாவது பண்ணோமா, ஒன்னே ஒன்று பண்ணோம். ஐயா எனக்கு எதுவும் தெரியாது, எதுவும் தெரியும். ஓரமாக உட்காந்து எங்கேயாவது கோவிலில் போய் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, எங்கேயாவது போய் ஓரமாக உட்காந்து ஆறுமுகம் 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 என்று கூறி ஆகமணி மாதவர்கள் பாதமல சூடும் அடியாக பதமே துணைய என்று நாளும். ஒன்றும் இல்லை, நேற்று எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதாயா. நேற்று நிறைய ஊதி வைப்பேன்,
எங்கள் வீட்டு செல்ஃபில் ஒரு முருகன் படம் இருக்குது, ஒரு 2 விளக்கு இருக்குது. அதை தாண்டி எனக்கு பெரிய வசதியெல்லாம் கிடையாது. தினமும் காலையில் எந்திரிப்பேன். நீ இருக்கியா இல்லையா, என் பேச்சை கேட்குறியா கேட்கலையான்னு தெரியாது. ஆனால் என் கடமும் உன்னை பற்றி பாடுறது. அப்போ மனசுக்குள்ளே நம்ம சொல்லுவோம், கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் கந்தனே உன்னை மறவே, உன்னை நான் மறக்கவே மாட்டேன். முருகன் நீங்கள் கிளம்பி வெளியே போவீங்க, முருகன் அங்கிருந்து சொல்லுவார், உன்னையும் நான் மறக்கவே மாட்டேன். நமக்கு முன்னாடி வேலு மயிலும் போகும். ஒன்றும் இல்லைங்க, நேற்று சென்னையிலேருந்து திருவண்ணாமலைக்கு வேல்மாறல் போகிறேன். இந்த வேல்மாறல் வழிபாட்டில் தினம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் நடக்கும். திருச்செந்தூர்லேருந்து உத்தரவு வரணும். வண்டியில் ஏறி உட்கார்றேன். என்னை கூட்டிகிட்டு வந்த அம்மா, ஐயா என்னுடைய அண்ணன் திருச்செந்தூர் போயிட்டு வந்தார், உங்களுக்காக பிரசாதம் கொடுத்துட்ருக்கான்னு பன்னீரிலை விபூதி. அதுக்கு பேர் பன்னீரிலை விபூதி இல்லை, பன்னிருகை விபூதி. 12 கையில் சாமி எடுத்து விபூதி